வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், மாற்றம் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும்தான் மாறாதது, மற்றபடி எல்லாமே இந்த உலகத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இத்தனை வாரம் பழைய பாடல்கள், பல சூப்பர் ஹிட் பழைய பாடல்களை ரொம்ப நாள் கேட்டுட்டு வந்தோம். விதவிதமான ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு வந்தோம். வரும் வாரங்களில் இன்னும் கொஞ்சம் புதுசாக லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புது பாடல்களையும் நம்ம கேட்போம். புது பாடல்கள்னா 80ஸ்க்கு பிறகு, 90ஸ்க்கு பிறகு, 2000 இன்னே காலகட்டத்தில் வரைக்கும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற பல சூப்பர் ஹிட் பாடல்களை பல்வேறு கேட்டகரிஸாக தொகுத்து நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். அந்த வகையில் இந்த வாரம் சேட் சாங்ஸ், சோக பாடல்கள். சோக பாடல்கள் ஒன்றே அப்படியே மனசு அப்படியே இறங்கிடக்கூடாது, ஆனால் உங்கள் மனசை வருடும், உங்கள் மனசை மயக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமான காதல் சோக பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம சரிகமா தமிழில் கேட்க போறோம். முதல் 2 பாடல்களாக கேட்க போறது மின்னலே அப்படின்ற படத்திற்காக ரூப்குமார் ராத்தோட் மற்றும் டிப்பு இவர்கள் இருவரும் இணைந்து பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாலி அவர்களின் வரிகளில் வெண்மதி வெண்மதி ஒன்னில் மற்றும் அதை தொடர்ந்து அலைபாயுதே படத்திற்காக எவனோ ஒருவன் வாசிக்கிறான் சொர்ணலதாவின் அற்புதமான அந்த குரல்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்துவின் வரிகள்ல. இப்போ இந்த வெண்மதி வெண்மதி ஒன்னில் இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடல். மின்னலே 2001 வெளியான ஒரு படம். ஹாரிஸ் ஜெயராஜோட அபிஷியலா மின்னலை தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து வெளிவந்த முதல் படம். இருந்தாலும் பிரசாந்த் நடித்த மஜ்னு தான் அவர் இசையில் உருவான முதல் படம். குறிப்பாக இந்த வெண்மதி வெண்மதி அப்படின்ற இந்த பாட்டை எடுக்கிறப்போ கௌதம் மேனன் சார் வாலி கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, கௌதம் மேனன் சார் இந்த முழு கதையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா உங்களால் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. எஸ், தாராளமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்மதி வெண்மதி ஒன்றில் நீங்கள் பாட்டை முழுசாக கேட்டிங்கன்னா அந்த ஹோல் மின்னலையோட கதையை அப்படியே சுருக்கமாக வாலி சார் எழுதியிருப்பார். 5 நாள் வரை அவள் முகம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் என்னை விட்டு பிரிஞ்சிட்டா, எந்த விவரமும் அவளுக்கு தெரியாது, விவரம் ஏதும் அவள் அறியவில்லை அப்படின்றது அந்த ஹோல் மின்னலை கதையை ஆள் மாறாட்டம் பண்ணி இன்னொருத்தனோட ஃபியான்சியை லவ் பண்ணுற ஒரு ஹீரோ ப்ளஸ் அதை தெரிஞ்ச பிறகு வரக்கூடிய அந்த மனஸ்தாபம், இதுதான் அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த மின்னலை படத்தோட கதையும். இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாலி சார் வெண்மதி வெண்மதி ஒன்னில் இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். முதல் 2 பாடல்களாக இந்த 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. இன்னும் பல பாடல்கள், பல சுவாரஸ்யமான கதைகளை பேசுவோம் ஆன் சரிகமா தமிழ் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வெண்மதி வெண்மதி நீ வானக்கம் மேகத்துக்க சொல்லு. சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். வெண்மதி வெண்மதி என்ன சொல்லு வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். விழுந்தது மின்னலின் ஒளி, அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே.
தீபொறி எழ இருவிழிகளும் தீக்குச்சியேன எனையுரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே அவளழகை பாட ஒரு மொழி இல்லையே அளந்து பார்க்க பல விழி இல்லையே என இருந்த போதும் அவள் எனதில்லையே மறந்து போய் என் மனமே ஓ வெண்மதி வெண்மதி என்னில்ல நீ வணக்கமே கத்துக்க சொல்ல வாழ்ந்தான் உன்னுடைய இஷ்டம் ஏற்றால் வேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை என்றாடு நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சல் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் செய்தான் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் மனதை வருடும் சோக பாடல்கள். எவனோ ஒருவன் வாசிக்கிறான். இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன். அதை தவணை முறையில் நேசிக்கிறேன்.
வெல்கம் பேக். சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் காதல் சோக பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பழைய ஞாபகங்கள், பழைய லவ் ஞாபகங்கள்லாம் உங்கள் மனசில் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இந்த பாட்டு தாங்க பொறுப்பு. 2 பாட்டு சூப்பர் ஹிட்டான 2 சாங் கேட்டு முடித்தோம். வெண்மதி வெண்மதி ஒன்றில் மற்றும் எவனோ ஒருவன் 2 பாட்டையும் கேட்டு முடித்தோம். அடுத்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, கண்டு கொண்டேன் படத்திலிருந்து எங்கே எனது கவிதை. KS சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் இருவரும் இணைந்து பாடியது. AR ரஹ்மானோட மியூசிக்கில் வைரமுத்துவோட அற்புதமான வரிகள். ஒரு பெண் முதன்முறையாக ஒரு பாடகியாக அவளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பாடுறப்போ அவருடைய அந்த பழைய காதல் ஞாபகங்கள் அப்படியே அழுகிற அவ்வளோ பிரமாதமாக அந்த பாட்டை கொண்டு போயிருப்பார் ராஜீவ் மேனன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, மின்சார கனவு அப்படின்ற படம் தான் முதல் படம். அதுக்கப்புறம் வெளியான படம் தான் இந்த கண்டு கொண்டேன். இது 2000 வருஷத்தோட முதல் படமாக வெளிவரணும் அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் தானு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த படம் தள்ளி போயிட்டு ஒரு மே மாதம் 2000 தான் வெளியாச்சு. இந்த படத்தில் முதல்ல அப்பாஸ் நடிக்க வேண்டிய கேரக்டரில் தான் அஜித்குமார் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அஜித்குமார் நடிக்க வேண்டிய கேரக்டரில் பிரசாந்த் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் நடிக்க வேண்டிய கேரக்டரில் மறைந்த நடிகை சௌந்தர்யா நடிக்கிறதா இருந்துச்சு. ஸோ படம் பார்த்திங்கன்னா விதி என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்கெல்லாம் மாறி கடைசியாக அஜித்குமார் நடிக்க வேண்டிய வேடத்தில் அவரே நடிச்சிருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே உல்டாவாக மாறி போயிட்டு அஜித்குமார், அப்பாஸ் உள்ளே வந்தாங்க. சௌந்தர்யா நடிக்கிறதுக்கு பதிலாக ஐஸ்வர்யா ராய் கடைசி நேரத்தில் தான் கமிட் ஆனாங்க. அதற்கு பிறகு ஒரு சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் நாவலை தழுவிய படம் தான் இந்த கண்டு கொண்டேன் 2000 வெளியான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இந்த கண்டு கொண்டேன் அமைந்தது. அந்த படத்திலிருந்து தான் இப்போ பாட்டு கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஆதலால் காதல் செய்வீர், இந்த படத்திற்காக ஆர் ஹீரோ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாரின் வரிகளில் யுவனின் குரலில். இப்பொழுது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில்
ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உன்னை அல்லே செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எரிந்ததொரு வானவில்லை. என் அன்பே என் அமுதே, இந்த காயம் மாறிவிடும் தூங்கு. என் கண்ணே என் மணியே, உன்னை தன்னந்தனியாய் நீ தாங்கு. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உன்னை அல்லே செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. கடவுளின் உருவம் எதுவென மழலை சிரிப்பிலே அறிய வைக்கின்றாய். சேற்றிலே வளர்ந்த தாமரை மலரை போலவே நீ தோன்றினாய். பூமி இது புனிதமில்லை, 1000 அசுத்தங்கள் உள்ளது. தீயிலுமே நீந்தி வர நீ என்று கற்றுக்கொள்ள நல்லது. இந்த உலகம் என்பது துன்பமுள்ள பாதையடா, நீ முட்டி மோதியலு வழிகள் சொல்லி தரும் கீதையடா. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உன்னை அல்லே செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நதியிலே விழுந்த இலையென உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும். அலை வரும் அடுத்த திருப்பத்தில் உனது கரை எதிரிலே தோன்றிடும். வேறெங்கோ செடி எங்கோ நீ இங்கு தனியாய் போகிறாய். வழி தவறி வீட்டில் வந்த பறவையை போலவே பார்க்கிறாய். நீ கடவுள் எழுதி வைத்த மண்ணில் வந்த ஒரு கவிதையடா, அதன் இடையில் இரு உயிர்கள் செய்த எழுத்து பிழை பாவமடா. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை, உன்னை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எரிந்ததொரு வானவில்லை. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே மனா. காதல் சோக பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ பிரமாதமான ஒவ்வொரு பாட்டுக்குள்ளும் இருக்கிற அந்த வரிகளில் புகுந்த தேடி பார்த்தா கனாயசமாக வந்து அந்த கவிஞர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அது அந்த வரிசையில் இப்போ கேட்டு முடித்த அந்த ஆர்ஆர்ஐ பாட்டு வந்து அப்படியே மனசை உருக்குதில்ல. சுசீந்திரன் இயக்கத்தில் நான் முத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் அந்த பாட்டு கேட்டு முடித்தோம். நான் முத்துக்குமாரோட மறைவு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேரிழப்பு. அதையும் தாண்டி யுவன் சங்கர் ராஜாவிற்கு நிச்சயமாக ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு பையன் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பையன். தமிழுக்காக ஏதாவது செய்யணும், கலைத்துறையில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி சென்னைக்கு வந்து பாலு மகேந்திரா சார்கிட்ட உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் உதவி இயக்குனராக இருந்து ஓகே சீக்கிரம் சாதிக்கணும்னா அப்படியே வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞராக மாறி அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கவிஞனாக வாழ்ந்து மறைந்தவர் தான் நா. முத்துக்குமார். அவருடைய
ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். தாமிரபரணி இந்த படத்திற்காக கேகேவோட குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வார்த்தை ஒன்று அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் சாங். கேகே கிருஷ்ணகுமார் அப்படின்றதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த கேகே. இவர் பிறப்பால் வந்து ஒரு பாலக்காடு தமிழர். அதற்கு பிறகு பாம்பேயில் தான் வந்து நிறைய வளர்ந்தார். ஸோ தமிழும் தெரியும், ஹிந்திலையும் தெரியும். ஹிந்தியில் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்ஸ், அது மட்டும் இல்லாமல் தனிப்பாடல்கள், பாப் சாங்ஸ் லேட் 90s வந்து ஃப்ளோரிஷ் ஆன காலத்தில் கேகேவும் ஒரு முக்கியமான ஒரு பாப் சிங்கராக இருந்தார். ஸோ அந்த ஃபீல்டுலேருந்து தான் சினிமாவிற்கு இவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. தமிழ்லையும் வந்து நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அந்த வகையில் அவர் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் இந்த வார்த்தை ஒன்று ஃப்ரம் தாமிரபரணி. அதைத் தொடர்ந்து தெனாலி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் கோபிகா பூர்ணிமா பாடியது ஏஆர் ரஹ்மானோட இசையில் பிறைசூடனின் பியூட்டிஃபுல்லான ஒரு வரிகளில் போர்க்களம் அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு மெலடி. இதை ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். வார்த்தை ஒண்ணு கொல்ல பாக்குதே. அது வாழெடுத்து வெட்ட பாக்குதே.
வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் சோக பாடல்கள். போர்க்களம் அங்கே, பூவில் காயம் இங்கே, புன்னகை தீவே, உயிரின் உயிரும் இங்கே, காதலின் போரிலே கலந்த கைகள் இங்கே, கள்வனே கள்வனே களவு போனதெங்கே, உயிர் கரைந்து போகுதெங்கே, போர்க்களம் அங்கே, பூவில் காயம் இங்கே, புன்னகை தீவே, உயிரின் உயிரும் இங்கே. இங்கு பிரிகிறேன், உனக்குள் தானே வாழ்கிறேன், அன்பில் உன்னை அழைக்கிறேன், அனிச்சை செயலாய் நினைக்கிறேன், உன்னை இங்கு பிரிகிறேன், உனக்குள் தானே வாழ்கிறேன், அன்பில் உன்னை அழைக்கிறேன், அனிச்சை செயலாய் நினைக்கிறேன். நீயும் சொன்ன சொல்லை நம்பி இன்னும் உலகில் இருக்கிறேன். உனது முகமும் அசையும் திசையில் எனது உதயம் பார்க்கிறேன். உன்னிலே என்னை நான்
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்போ போய் லைக் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான காதல் சாங்ஸ், இவ்வளவு காதல் பாடல்கள், அதுவும் சோக பாடல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஓகே, அதுக்காக நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம கேட்க போகிற 2 பாடல்கள் ஜெயம் படத்திற்காகவும் பஞ்சதந்திரம் படத்திற்காகவும் கேட்க போகிறோம். ஸோ ஜெயம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றது ஜெயம் ரவி. ஜெயம் ரவின்ற ஒரு ஹீரோ தமிழுக்கு கிடைச்சது இந்த ஜெயம் படம் மூலமாக தான். தெலுங்குல வெளியான ஜெயம் அப்படிங்கிற பேரில் தேஜா அப்படின்ற இயக்குனர் இயக்கத்தில் வெளியாகி ஒரு சூப்பர் ஹிட் படம். அங்கே அந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் படம் 2002 நினைக்கிறேன். அதற்கு பிறகு உடனே தமிழில் ரைட்ஸ் வாங்கி ஜெயம் ரவியை லான்ச் பண்ணாங்க. இந்த படத்தில் அவங்க அண்ணன் தான் இந்த படத்துலையும் டேரக்டராக அறிமுகமாகிறார், ஜெயம் எம் ராஜா. ஜெயம் ரவியோட இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருக்கிறார் தமிழ் சினிமாவில். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் படங்களாக டிக் 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 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிலிம் அப்படின்றது மூலியமாக லான்ச் பண்ணாங்க. அந்த படமும் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம். அவருடைய அடுத்த படமான அடங்க மறு அப்படின்ற ஒரு படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல இன்னும் தெரியல. நிச்சயமாக அது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து தெரிய வருது. அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது பஞ்சதந்திரம். இந்த படத்திற்காக கமல்ஹாசன் அவரோட குரலில், தேவாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் தான் காதல் பிரியாமல் அப்படின்ற ஒரு சோக பாட்டு. அதே சமயத்தில் கமல்ஹாசனோட அந்த வாய்ஸை ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணியிருப்பார் தி இசையமைப்பாளர் தேவா அண்ட் கமல்ஹாசன். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் பஞ்சதந்திரம் ஒரு மிக முக்கியமான படம். அதே போல் அவ்வை சண்முகி, இதுவும் ஒரு மிக முக்கியமான படம். இந்த 2 படமும் கமல் தேவா, இந்த 2 பேரோட காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். ஸோ ஜெயம் அண்ட் பஞ்சதந்திரம் இப்போ கேட்டுவாங்க. காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும், பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே, காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீயில் கருகும் இமையே, காதல் காதல் இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும், பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. கண்கள் விளையாடி காதல் வந்தது, இதயம் களவாட துணிவு தந்தது, இதயம் தந்து இதயம் வாங்கும் காதல் என்றும் வெல்லும் வெல்லுமே.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இப்போ நம்ம கேட்க போற பாட்டு மொழி. தமிழ் சினிமாவில் வெளியான மிக முக்கியமான ஃபீல் குட் படங்கள், அதே சமயத்தில் ஃபீல் குட்டாக இருந்து சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்று தான் இந்த மொழி. ராதா மோகன் அப்படின்ற இயக்குனரோட இயக்கத்தில் ஜோதிகா, பிரகாஷ் ராஜ், பிருத்திவிராஜ் எல்லாரும் நடித்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளியாகி எல்லாருடைய பாராட்டையும் இந்த படம் வாங்குச்சு. வித்யாசாகரோட மியூசிக்கில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். வைரமுத்துவோட லிரிக்ஸ். இப்போ நம்ம கேட்க போகிறது மது பாலகிருஷ்ணனோட குரலில் வெளியான பேசா மடந்திகை. இந்த மொழி படத்தை பற்றி சொல்கிறப்போ இந்த படத்தோட இயக்குனர் ராதா மோகன் பற்றி நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய முதல் படம் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு படம். பிரகாஷ் ராஜா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஆனால் அந்த படம் வெளியவே வரல. அந்த அளவுக்கு பெட்டிக்குள்ளேயே முடங்கிருச்சு. ஒரு சில தேட்டர்கள் மட்டும் வெளியாகி பயங்கரமான அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அதே டீம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து தான் அவருடைய முதல் படம் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை எடுத்தார். அதற்கு பிறகு மொழி அப்படின்ற இந்த படமும் வெளியாகி அவருக்கு ஒரு பிரமாதமான பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து குட்டி புலின்ற படத்திற்காக ஆத்தா ஒன் சேலை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு அம்மா சென்டிமெண்ட் சோக பாடல். இந்த பாடலுக்கு இசை கிப்ரான், பாடலுக்கு வரிகள் ஏகாதேசி, பாடலுக்கு குரல் சுந்தர் நாராயண ராவ். மடந்தையை விழி பேசும் சித்திரமே, சேலை குழந்தையை என் செல்ல கலவரமே, இதயம் என்னும் பூ பறித்தேன், நரம்பு கொண்டு சரம் தொடுத்தேன், கையில் கொடுத்தேன் கண்ணே, நீ காலில் மிதித்தாய் மடந்தையை விழி பேசும் சித்திரமே.
சித்திரமே சேலை குழந்தை என் செல்ல கலவரமே. வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மனதை மயக்கும் சேட் சாங்ஸ். ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல அது அழகு முத்து மாலை காயம்பட்ட விரலுக்கு கட்டு போடுவோம் சேலை நீ கட்டி இருக்கும் சேலை அது கண்ணீர் மணக்கும் ஓ சேலை கட்டி அரைச்சா தண்ணி சக்கரையா இனிக்கும் ஏன் உசுருக்குள்ள சேலை அது மயிலரகா விரியும் ஓ வெளுத்த சேலை திரி போட்டா விளக்கு நல்லா ஆகாயம் போல ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல ஏன் கண்ணில் ஒரு தூசு பட்டா ஒத்தடமும் கொடுக்கும் அட கஞ்சி கொண்டு போனா சேல சும்மாடாக இருக்கும் நான் தூங்கும் போது கூட அது தலையணையா பேசும் அட வைக்க வரும் நேரம் ஒரு விசிறி போல வீசும் ஓ சேலதானே பூஞ்சோலதானே ஆத்தா ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல ஆத்தாவோஞ்சேல ஆகாயம் போல தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு
செத்தாலும் என்ன போத்த வேணும். வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் சொன்னால் தான் காதலா. இந்த மாதிரிலாம் பேர் யார் வைப்பாங்கன்னு கேட்டாலே டி ராஜேந்தர். டி ராஜேந்தரோட இயக்கத்தில் வெளியான ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் இந்த சொன்னால் தான் காதலா. இந்த பாட்டை பாடியிருக்கிறவர் டி.ஆர். சிலம்பரசன். எஸ், நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு தான் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. பாடலுக்கு வரிகள் டி ராஜேந்தர். முள்ளாக குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பாட்டு. டி ராஜேந்தர் படம்னாலே இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நிறைய இருக்கும். சரி, இப்போ நம்ம சிம்புவை பற்றி பேசலாம். சிம்பு மேலே ஏகப்பட்ட புகார் எல்லாம் போன வருஷம் வந்துச்சு. 2-3 வருஷமாக அவருடைய அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் பற்றி அந்த ப்ரொடியூசர் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். சிம்பு அதுக்கப்புறம் ஒரு பதில் மறுப்பு சொல்லி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. எல்லா ப்ராப்ளமும் இப்போ சால்வ் ஆகி சிம்பு குட் பாய் அப்படின்னு வந்து மாறி இப்போ மணிரத்னத்தோட டைரக்ஷனில் செக்க சிவந்த வானம் அப்படின்ற ஒரு படத்தில் அவர் தான் லீட் ரோல் பண்ணார். அதை தொடர்ந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் மாநாடு அப்படின்ற ஒரு படம் வந்து அவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாநாடு படம் எதை பற்றி அப்படின்னா, இது வந்து முக்கியமாக அரசியல் பற்றின ஒரு படம். சிம்பு இதில் ஒரு அரசியல்வாதியாக, அநேகமாக ஒரு எம்எல்ஏவாக வரக்கூடும் அப்படின்றது வந்து நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லுது. இந்த மாநாடு படம் வந்து அரசியல் செம்மையாக பட்டையை கிளப்பும் அப்படின்ற வேற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிம்பு ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து நெடுநல் வாடை அப்படின்ற ஒரு படத்திற்காக கருவாத்தேவா அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் சாங். தீபக்கின் குரலில் ஜோஸ் ஃப்ராங்க்லின், இவரோட ஒரு யங் மியூசிக் டைரக்டர் ஜோஸ் ஃப்ராங்க்லின், இவரோட இசையில் வைரமுத்துவின் வரிகள். இது 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. இன்னைக்கு காதல் சோக பாடல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்டையும் மறக்காம பதிவு செய்யுங்க. ஆலகால விஷம் உண்ட சிவனை கண்டேன், அதுபோல காதல் விஷம் நானும் உண்டேன். உண்டாலோ உடன் கொல்லும் அது சாதா விஷம், மெல்ல மெல்ல ஆளை கொல்லும் அது காதல் விஷம். காதல் விஷம் பெண்ணில் கண்டேன், கண்ணாலரை நானும் உண்டேன். பெண்ணோட நினைப்புத்தான் நெருப்பென்று தெரிந்தே நான் விழுங்கி விட்டேன். நெஞ்ச
மறக்கத்தான் நீ சொன்னாய் முடியலடி, முயற்சி தான் செய்தும் மனம் கேட்கலடி. பறிக்காதே என என்று ஒரு பூ சொல்லுது, கேட்காமல் மனம்தானே பெண் பின் செல்லுது. முட்டாள் மனம் திருந்தாதடி, போனால் மனம் திரும்பாதடி. எரிக்கின்ற நெருப்பாலே பெண் சங்கை சுட்டாலும் நிறம் மாறுமா? பெண்ணும் தான் வெறுப்பாலே என் நெஞ்சை சுட்டாலும் மனம் தான் மாறுமா? முள்ளாக குத்தக்கூடாது ரோசாப்பூவை, சொல்லாலே குத்தக்கூடாது காதல் மானே. விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி உன்னை நினைத்து விட்டேன், தேலாய் கொட்டினாலும் சரி திட்டினாலும் சரி என்னை கொடுத்து விட்டேன். ரோஜா முள்ளாக குத்தக்கூடாது ரோசாப்பூவை, சொல்லாலே குத்தக்கூடாது காதல் மானே. இந்த வாரம் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மென்சோக பாடல்கள். கருவா தேவா அட கருவா தேவா, உன் கண்ணல் நான் கண்ணீரா கருவா தேவா. உனலம சொன்னா கொல நெருப்பா போவும், உன் கதைய ஒரு கருமாயம் கருவா தேவா. பொட்ட புள்ள பழுதா போச்சு கருவா தேவா, பெத்த புள்ள பகையா போச்சு விதிதானே யார் வெல்வா. சொந்தமெல்லாம் சுமையா போச்சு கருவா தேவா, அண்ணன் தம்பி பகையானா மக எங்க போவா கருவா தேவா அட கருவா தேவா. உன் கண்ணெல்லாம் கண்ணீரா கருவா தேவா, உன் நலமா சொன்னா குண நெருப்பா போவும், உன் கதைய ஒரு கருமாயம் கருவா தேவா. சொந்தமோ எந்த பக்கம் எது கிழியுமோ, மானம் காக்க ஒரு கோபம் காட்ட இந்த வாழ்க்கையில் இடமில்ல. வெட்டி ஒண்ணுதான் மிச்சமோ, நீ காட்டும் பாசம் அது உச்சமோ, வானம் பார்த்து இந்த பூமி பொழந்திருக்கு மேகம் துளி இல்ல. தேகம்தான் தேயும் செருப்பெல்லாம் தேயும், நீ காட்டும் பேரன்பு தேயாதையா. நிலங்கூட தீரும் கடல் கூட தீரும், நீ பெத்த கடன் மட்டும் தீராதையா. ஒரு பசுவின் தியாகம் தான் உசுரா ஒழுகுது பாலாக, ஒரு மனுஷனின் தியாகம் தான் ஒவ்வொரு குடும்பம்
பொறுத்து இருந்தாலும் தொல்லையே, அதிகித்து விழுந்தாலும் தொல்லையே. பாசமுள்ள ஒரு பாவி மனசு அது படுத்தா தூங்காது. பாரம் இறங்கும் ஒரு வயசுல புது பாரம் ஏறுவது நியாயமா? பாவம் வாழ மரம் ஐயோ ஏழ மரம் இடிய தாங்காது. நரை கொண்ட கேசம் திரை கொண்ட தேகம் திடமானவோ நெஞ்சு நரை காதையா. வரவெல்லாம் மாறும் வரவெல்லாம் தீரும் உசுரானவோ பாசம் வெளுக்காதையா. ஒரு கிழவனின் கண்ணீரோ தரையில் ஓடுது நதியாக, நதியோடிய தடமெல்லாம் குடும்பம் வளருது பயிராக. கருவா தேவா அட கருவா தேவா, உன் கண்ணெல்லாம் கண்ணீரா கருவா தேவா. போனலமா சொன்னா கொளநெருப்பா போவும், உன் கதையே ஒரு கருமாயம் கருவா தேவா. வெல்கம் பேக் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஸோ காதல் சோக பாடல்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துச்சு? எல்லா சோக பாடல்களும் உங்களோட பழைய ஞாபகங்களை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான கதைகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் படத்து, அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் அந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள், இயக்குநர்கள் பற்றியெல்லாம் நான் சொன்னேன். இனி வரும் வாரங்கள்லையும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் இருக்கும். நிறைய புது பாடல்கள், அதே சமயத்தில் அதில் வித்தியாசமான பல கேட்டகரிஸ் புது பாடல்களோட நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, அதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த வரிசையில் கடைசி பாடலாக நம்ம கேட்க போகிறது தாக்க தாக்க அப்படின்ற ஒரு படத்திற்காக ஜேக்ஸ் பிஜாய், சஞ்சீவ் குமார் இவர்களின் குரலில், ஜேக்ஸ் பிஜாயின் இசையில், முத்தமிழின் வரியில் யார் இவனோ. இந்த பாடலோடு இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. ஸோ இன்னைக்கு மாற்றங்கள், புது பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இங்கே சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். யாரிவனோ யாரிவனோ வேதனையின் வாடிவனோ. யாரிவனோ யாரிவனோ நேசமதின் யாசகனோ.